வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மினி செட்டு கூட. இதில் வந்து 3 டிஃப்ரெண்ட் சைஸில், டிஃப்ரெண்ட் மாடலில், டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷனில் இன்றைக்கி இந்த குடைகளை வந்து நான் பின்னியிருக்கேன். இன்றைக்கி இந்த குடையோட மெஷர்மெண்ட் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த 3 கூடையுமே நார்மல் வயரில் தாங்க நான் வந்து பின்னியிருக்கேன். நான் எப்போ யூஸ் பண்ணுறேன் சாதா வயர், டீலக்ஸ் வயரில் தான் இந்த குடைகளை வந்து நான் பின்னியிருக்கேன். 1.5 ரோலு, 2 ரோலு, 2.5 ரோல், இந்த 3 டிஃப்ரெண்ட் சைஸில் தான் நான் பின்னியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம வந்து செட்டு குடைகளில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்த்துருக்கோம். நம்ம 4 குடைகள், 5 குடைகள், 6 குடைகள் வரைக்கும் நான் வந்து செட்டு குடையில் போட்டிருக்கேன். செட்டு குடைன்னு சொல்லிட்டு தனியாக வந்து பிளேலிஸ்ட்டு நான் வச்சுருக்கேன். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. என்னென்ன டிஃப்ரெண்ட் சைஸில் நம்மளுக்கு வந்து செட்டு கூட அவைலபிளாக இருக்குது அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு அந்த வீடியோவில் இருக்கும், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அந்த பிளேலிஸ்ட்டில். இப்போ வந்து இன்றைக்கி இந்த குடைகளோட கலர் காம்பினேஷன்ஸும் நம்ம அப்படியே பார்த்துடலாம். இது வந்து இந்த 1.5 ரோல் குடையில் 3 கலர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். லைட் க்ரீன், ஒயிட்டு, டார்க் ரோஸ், இந்த 3 கலர் வந்து இந்த குடைகளுக்கு வந்து நான் யூஸ் பண்ணி இந்த 1.5 ரோல் குடையை வந்து நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா தெரியும், க்ரீன் வந்து நிறையா வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அது வந்து 1 ரோல் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்ற 2 வந்து கொஞ்சம் வயரை வந்து இருக்கிற வயரில் நான் யூஸ் பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன். அந்த மாடல் வரணும் அப்படின்றதுக்காக. இது பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா நம்ம நாட்ஸ் வந்து நல்லா டைட்டாக போட்டுக்கணுங்க. பேஸ்லேருந்து ஹைட் வரைக்கும் ஃபுல்லாகவே நம்ம நாட்ஸ் வந்து நல்லா போட்டாலே கூடைகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வரும். 5.5 அடியில் 21 வயர் எடுத்துக்கணும். பேஸ் வந்து 9 லைன் போட்டுக்கணும். ஹைட் வந்து 20 லைன் போட்டு 1 லைன் உள்ளே மடக்கி சொருகிக்கோங்க. உங்களுக்கு எப்படி இருக்கோ வயரை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி நாட்ஸ் வந்து நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா டைட்டாக இருக்கணும். வயர் மொத்தமாக இருந்தாலும் வயர் மெலிசாக இருந்தாலும் நல்லா நாட்ஸ் வந்து டைட்டாக போட்டிங்கனாலே கூடைகள் வந்து ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வரும். ஹேண்டில் வந்து சைடாக அந்த மாதிரி சொருகிக்கோங்க. அடுத்து இந்த 2 ரோல் கூடைக்கு நீங்கள் பாருங்கள், இது வந்து ஒரு செக்குடு மாடல். டார்க் ரோஸ் வித் எல்லோ கலர் காம்பினேஷனில் நான் மேக் பண்ணியிருக்கேன். 2 ரோல் தான். ரோஸில் 1 ரோலு, எல்லோவில் 1 ரோல் எடுத்துக்கோங்க. மொத்தத்துக்கு 2 ரோல் யூஸ் பண்ணி இந்த கூடைகள் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ பார்த்திங்கனாலும் தெரியும், இந்த கூடைகள் வந்து நல்லா நீங்கள் லஞ்ச் கொண்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 6.5 அடியில் 24 வயர் எடுத்துக்கணும். 14 வயர் ரோஸும் 10 வயர் வந்து எல்லோவில் எடுத்துக்கோங்க. பேஸ் வந்து 9 லைன் போட்டுக்கோங்க. ஹைட் வந்து 23 லைன் போட்டு 1 லைன் வந்து மடக்கி சொருகிக்கோங்க. பேஸ்லேருந்து ஹைட் வரைக்கும் எல்லாமே நீங்கள் வந்து செக்குடாக தான் பிரித்து போடணும். நீங்கள் அப்படின்னா தான் இந்த கூடைகள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போடுறப்ப ஈவனாகவும் உங்களுக்கு வந்து அந்த வயர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஹேண்டிலுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான் ரோஸ் கலரில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இன்னர் வேர் வந்து எல்லோ கலர் வயர் வந்து இன்னர் வேராக வச்சுக்கோங்க. அவுட்டர் வேர் வந்து ரோஸ் கலர் வயராக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாருங்கள், ப்ளூ கலரில் 2.5 ரோல் கூட போட்டிருக்கேன். லைன் பேஸ்கெட் மாடல், ப்ளூ அண்டு ஒயிட் கலர் காம்பினேஷன், டார்க் இங்க் ப்ளூ. பேஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதில் ப்ளூ வந்துடும். நீங்கள் அப்போ நீங்கள் கட் பண்ணுற வயரும் பேஸும் ப்ளூவில் போட்டுட்டு ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறப்ப நீங்கள் வந்து ஒயிட்டு ப்ளூன்னு இந்த மாதிரி மாற்றி போடுறப்ப இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது பாருங்கள், நல்ல ஒரு மீடியம் சைஸு கூட. நீங்கள் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னாலும் இந்த கூடை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். இந்த கூடைகள் எல்லாமே வந்து வாஷபிள் தான். நீங்கள் வந்து ஏதாவது கொட்டிடுச்சுனாலும் வாஷ் பண்ணிக்கலாம். 7 அடியில் 27 வயர், பேஸ் 11 லைனு, ஹைட் வந்து 26 லைன் போட்டு 1 லைன் மடக்கி சொருகிக்கோங்க. அதை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஒயிட்டு ப்ளூன்னு நீங்கள் வந்து லைன் வந்து நேராக வரணும் அப்படின்னா ஏணிப்படி முடிச்சு போடணும். அப்படின்னா தான் கூடைகள் வந்து இந்த மாதிரி நீட் ஃபினிஷிங்கில் இந்த மாடல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. பேஸ் எல்லாமே நீங்கள் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா குச்சி சொருகிக்கணும். பேஸ் போட்டு முடிச்சுட்டு கூடைகளே நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டாலுமே நீங்கள் வந்து குமிழ்லாம் அடியில் வச்சிங்கன்னா இந்த கூடைகளுக்கு வந்து நல்லா நீட்டாக இருக்கும். நீங்கள் அட்டை போடுறதுனாலும் நீங்கள் வந்து அட்டை போட்டும் நாங்கள் வந்து பின்னித்தரோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறையா வீடியோஸ் வரும். தேங்க்யூ.